So very happy evening my dear students. So max exam successfully நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் 1 மார்க் செஷன் பொறுத்த வரைக்கும் 2 கொஷின்ஸ் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கொஷின்ஸில் கம்பல்சரி கொஷின் கிரியேட்டிவ் கொஷின் செகண்ட் சாப்டர், தென் 5 மார்க் கொஷின் கம்பல்சரி தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் சி ஆன்சர், செகண்ட் ஒன் ஆன்சர் ஏ ஆன்சர், தென் தேர்ட் ஒன் சி ஆன்சர், தென் ஃபோர்த் ஒன் ஏ ஆன்சர், fifth one B answer, sixth one D answer, seventh one B answer, eighth one D answer, ninth one B answer, 10th one D answer, 11th one D answer, 12th one A answer, 13th one A answer, 14th one D answer. ஸோ ஒன் மார்க் கொஷின்ஸில் நமக்கு ட்விஸ்டட் பண்ணி இருந்த கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன கொஷின் சார் ஒன் மார்க் ட்விஸ்டடு? ஸோ இந்த கொஷின் தான்டா. இந்த செகண்ட் கொஷின் ட்விஸ்டடு. மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்சர் மார்க் பண்ணிக்கிங்க. தட் இஸ் அ ராங் ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். சரிங்களா? சார் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8மா. கொஷின் நம்பர் 8 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ். பேரலல்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னடா கேட்டிருக்காங்க? பேரலல். ஸோ இங்கே கொஷின் கேட்டிருக்கிறது பேரலல். சரிங்களா? ஸோ பேரலல் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு 2 மார்க் ஏரியா போயிருக்கலாம். 2 மார்க் ஏரியாவில் கொஷின் நம்பர் 50 நம்ம எதிர்பார்த்த கொஷின் தான் இந்த கொஷின். 16th ஒன்றும் எதிர்பார்த்த கொஷின்ஸ் தான். அப்போ சாப்டர் 1லேருந்து 2 மார்க் வந்திருக்கு. 17 யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்பீங்க. தென் 18th ஒன் அண்ட் 19th ஒன் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டுட்டாங்க. ஈஸி தான்டா. சரியா? தென் 20th ஒன்று பை யூஸிங் வாட் தேரம், ஏபிடி தேரம் யூஸ் பண்ணணும். தென் 21 நமக்கு 5th சாப்டர், 22ம் 5th சாப்டர். இந்த 2 கொஷினுமே எதிர்பார்த்த கொஷின்ஸ் தான். சரிங்களா? 23 ராக் சம்மு கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த கொஷினில் எதிர்பார்த்துருப்பீங்க. ராக் சம் கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. தென் 24 வால்யூம் ஃபார்முலா 4/3 πRQ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தென் 25 ஃப்ரஸ்டம் ஃபார்முலா. சரிங்களா? சிஎஸ்எஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா பை கேபிட்டல் ஆஃப் ஸ்மாலர் இன்டு எல் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் சம்ம நீங்கள் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 26 ரேஞ்ச் ஃபார்முலா. எல் வேல்யூ 28, எஸ் வேல்யூ 18 சூஸ் பண்ணணும். 27 ஃப்ளவர் சம். ஃப்ளவரில் இது பார்த்தீங்களா கிரியேட்டிவ் கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம புக்கில் இருக்குது எல்லோ ஆர் ரெட்னு இருக்குங்க, வெறும் எல்லோன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கொஞ்சம் ஆன்சர் திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஆக்சுவலி 80, 70, 150 + 50 n of s 200, எல்லோ மட்டும் கேட்டதுனால 80/200 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 4 5s are. ஸோ நமக்கு 2/5 ஆன்சர் மாதிரி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28. இது கம்பல்சரி கொஷின். ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இது ஏபியான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி ஏபின்னு அப்படின்னா ஃபைன் த காமன் டிஃப்ரென்ஸ், டியை ஃபைன் பண்ணணும். T2 - T1 தட் இஸ் என்ன வரும்? √2. இதுக்கு ஆன்சர் வந்து என்னடா வரும்? √2ன்னு ஆன்சர் வந்துருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 5 மார்க் போயிடலாம். 5 மார்க் 29 பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின். கிளாஸில் நிறைய முறை உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க இந்த கொஷின். 13th ஒன்று வி நோ வெரி வெல். 13th ஒன்று ஏரோ டயக்ராம் சூப்பராக போட்டிருப்பீங்க. 31 இதுவும் ஈஸியான ஒரு கொஷின். இது 2 3 5 7 இந்த 4 டிஃப்ரெண்ட் டேபிள் டிவைட் ஆகும். 32 இந்த சம்மனிங் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் டேரெக்டாக 21 வச்சு சால்வ் பண்ணியிருப்பீங்க. தப்பு. 1 ஸ்கொயர்லேருந்து 21 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயர் வச்சு சம் போடணும். ஃபார்முலா n × n + 1 2n + 1/6 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் சம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. 34 நம்ம பித்தாகரஸ் தேரம் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே ஏபிடி தேரம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி 3 தேரம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் பித்தாகரஸ் தேரம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஏபிடி தேரம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் 35 குவாட்ரிலேட்டரல் சம். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின் தான். ஃபார்முலா 1/2 மாடல் x1 x2 x3 x4 x1 y1 y2 y4 y1 யூஸ் பண்ணியிருப்பீங்க. தென் 36 இது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய மாதிரி கேட்டிருக்காங்க. 37 6th சாப்டரு இது அட்டன் பண்ணியிருப்பீங்க. AQ + BQ ஃபார்முலா a + b × a² - ab + b² ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நாதன் சம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 66 ஆன்சரு. 39 மெட்டாலிக் ஸ்பியர் 512 ஆன்சரு. 40th நமக்கு எது பர்ஃபார்மன்ஸ் நல்லா பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸ்டாண்ட் டிவிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 41 ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஒயிட் கலர் பால். ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ பால்னு கவுண்ட் பண்ணணும். 5 + 6 11 + 7 18 + 26 நம்பர் ஆஃப் இஸ் 26. அப்போ ஒயிட் அனும்போது என்ன பண்ணணும்? 6/26 அவ்வளோதான். பிளாக் ரைட்னா பிளாக் ஒயிட்டும் ஆட் பண்ணணும். நாட் ஒயிட்னா ஒயிட் கிடையாது. நீதர் ஒயிட் நாட் பிளாக்னா ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. இதுதான் ட்விஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. சரியா? ஆக்சுவலி நமக்கு என்ன ஃபார்முலா இது? ஆக்சுவலி del = b² - 4ac ஃபார்முலா. சரியா? இது ஆக்சுவலி சிம்பிளிஃபை பண்ணணும். a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த 3 கொடுத்துருக்க இந்த விஷயத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா 3x²
சரியா? ஈக்குவேஷன்ஸ் வரும் சரிங்களா? அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா? தென் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஈஸியாக கேட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 டேன்ஜென்ட் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க, இல்லைனா பைசெக்டார் போடலாம் சரிங்களா? எல்லாமே தமிழ்நாடு எதிர்பார்த்துருப்பீங்களே 2 டேன்ஜென்ட் தான் மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. தென் கிராஃபில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஈக்குவேஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குல்ல, ஸோ சிங்கிள் ஈக்குவேஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன வரணும், நோ, அதாவது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ஆன்சர் வரும் சரிங்களா? ஸோ நமக்கு கொஷின் நம்பர் 42வும் தென் கொஷின் நம்பர் 28. ஸோ இந்த 2 கொஷின்ஸுமே நமக்கு வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸு. தென் 1 மார்க்கில் 2 கொஷின் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டாங்க. ஓகே, இந்த இயர் வந்து கொஷின் பேப்பர் மாட்ரேட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மாட்ரேட்டாக எதுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 5 மார்க்ஸில் செம்ம ஈஸி, 2 மார்க்ஸில் கொஞ்சம் திங்க் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஆமாம் தானே? ஸோ அதே போல் நம்மளுடைய ஷார்ட்ஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், கம்பல்சரி கொஷினுக்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், கொஷின் பேப்பர் அனலைசிஸ்லாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.